இந்த வீடியோவில் பிஎஃப் 3.0 அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன, அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பிஎஃப் 3.0 இதனுடைய முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, பிஎஃப் பணத்தை எடுக்கணும்னா நார்மலாக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணால் 7லேருந்து ஒரு 15 நாள் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு சிலருக்கு 3 நாளே வந்துடும், இல்லைனா 20 நாள் பக்கம் ஆனாலும் உண்டு. அந்த மாதிரி, அதாவது எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதை அந்த கவுண்டிங் வைஸ் அது லேட் ஆகும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ பிஎஃப் 3.0 அப்படிங்கிறத அறிவிச்சதில் என்னென்னா, பணத்தை நம்ம ஈஸியாக எடுக்கணும். ஸோ பிஎஃப் பயனாளர்கள் தங்களுடைய பணத்தை எடுக்கணும் நினைக்கிறவங்க எந்த ஒரு அலைச்சல் இல்லாமல் உடனடியாக அந்த பணத்தை எடுத்து அவங்க பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்புனா, ஏடிஎம் எந்திரத்தின் மூலயமாக இந்த பணத்தை 24 மணி நேரமும் வாரத்தில் எந்த நாளுமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இன்னொன்று, யூபிஐ மூலமாகவும் அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், 5 நிமிஷத்தில் உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பின் மூலயமா இபிஎஃப் பயனாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா அவசரத்துக்கு ஒரு பணத்தை அப்ளை பண்ணிவிட்டு 3லிருந்து 20 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அந்த சமயம் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு நேரமாக இருக்கும். பணத்தை அப்ளை பண்ணிவிட்டு அது அப்ரூவல் ஆகுதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை பார்த்துட்டே இருப்பாங்க. அதே சமயம் ஒரு டைம் அப்ரூவல் ஆகிடும், ஆனால் பணம் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகிடும், திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதனால் ரொம்பவும் அலைக்கிழக்கப்படுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இது இன்னும் அமலுக்கு வரல. அமலுக்கு வந்தால் பிஎஃப் பயனாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிஎஃப் 3.0 பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.